தமிழ்நாடு மின் வாரியத்திற்கும் அதானி குழுமத்துடன் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வணிக தொடர்பும் இல்லை என்று துறை அமைச்சரே விளக்கமளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மழலையர் பள்ளி சீரமைக்கப்பட்ட வகுப்பறைகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பிறகு செய்தியாளர்களை பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு தான் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பட்டிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல. அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அதானி குழும முறைகேடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல சந்திச்சதா சொல்றாங்க. துறையினுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை சந்திச்சு அவருக்கு வேலை இல்லை. அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை. அதானி குழும முறைகேடு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மாநிலங்களவை காலையில் தொடங்கியதும் அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் வன்முறை, சம்பல் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் இதுகுறித்து விவாதிக்க அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி மறுத்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. Mr. Vaiko, you came to this house in 1974. Whole country is concerned about the matter Mr. Garge has raised. No, nothing is going on record, sir. Sir, you said your contribution is for 54 years. Let the people get benefit of it. Nothing else will go on record. I am continuing. இதனால் மாநிலங்களவை முதலில் நண்பகல் 11:45 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை மீண்டும் கூடியபோது அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை தொடங்கியதும் மறைந்த எம்பிக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 12 மணிக்கு அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9ஆம் தேதி கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை மானிய கோரிக்கைகளுக்காக கடந்த ஜூன் 20 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதையடுத்து பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அடுத்த கூட்டத்தொடர் கூடும் தேதியை அறிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்தார். சட்டமன்றமா நீங்க எல்லாமே லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு கூறினார்.
நிலுவை வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று அளித்த விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு 2017 முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவிற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த பிப்ரவரி மாதம் அளித்த விண்ணப்பம் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாரத்தில் இந்த விண்ணப்பம் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகியுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், புதுக்கோட்டையில் விசாரணைக்கு காவல் நிலையத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்பவர் உயிரிழந்த செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் ஒருபுறம் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்றும், மறுபுறம் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாவதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் விக்னேஷ் என்பவர் காவல் நிலையத்தில் மரணித்த போது தான் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியதையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவல் நிலைய மரணங்கள் தொடர்வதும் அதனை திமுக அரசு அதிகாரத்தை கொண்டு மூடி மறைக்க முயல்வதும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். பென்னிக்ஸ் ஜெயராஜ் மரணத்தின் போது மனித உரிமை என்ற சொல்லையே தான் கண்டுபிடித்தது போல முழங்கிய முதலமைச்சர் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.